ஃப்ரெஷ் மார்னிங் விடிவெள்ளி நட்சத்திரங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம்ம கோலங்கள் மட்டுமல்லாமல் மலரும் நினைவுகள் பற்றியும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நான் சின்ன வயசில் படித்த விக்ரமாதித்தன் வேதாளம் கதை தாங்க உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி 12ஆம் நாள் தொடர்ச்சியாக விக்ரமாதித்தன் வேதாளம் கதையில் நம்ப முடியாத உண்மை அப்படிங்கிற தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கதை நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நேற்று அந்த ரவிவர்மன் அப்படிங்கிற அரசன் விதர்ப்ப நாட்டை ஆண்டுட்டு இருந்தான் இல்லையா, அவனுக்கு வினோதமான பழக்கம், அதிசயமான ஆச்சரியமான உள்ள நிகழ்வுகளை எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதனால் தன்னோட பொறுப்பை எல்லாம் முதல் மந்திரிகள்கிட்டையும் அமைச்சர்கள்ட்டையும் ஒப்படைச்சிட்டு இவன் தேடிக்கிட்டே இருந்தான். அப்படி தேடும்போது இவனுக்கு நம்ம நாட்டில் என்ன மகாபாரத கதை கேட்கவும் நம்ம நாட்டில் என்ன வினோதம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். என்ன நம்ப முடியாத உண்மை இருக்குது அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பௌர்ணமி அன்னைக்கு சட்டசபையில் அந்த சபையை கூட்டினாங்க, தர்பார் கூட்டி. அதில் யார் வித்தியாசமான அதிசயமான நிகழ்வுகளை சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்கப்படணும்னு அறிவித்தாங்க. அப்போ முதல்ல கோபிங்கிற விவசாயி வந்திருந்தார். அவர் மன்னனை வணங்கிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, நான் என்னோடய நிலத்தை உழுதுகிட்டு இருக்கும்போது இந்த பெட்டி ஒன்று கிடச்சிது அப்படின்னு சொல்லி இந்த பெட்டியை காமிக்கிறாரு. இந்த பெட்டியை நான் திறந்து பார்த்தா அதுக்குள்ளே ஒரு கருங்கல் ஒன்று இருந்துச்சு. அந்த பெட்டியை திறந்த உடனே பகல்லாம் டக்குன்னு இரவாக மாறிடுச்சு. சரின்னுட்டு நான் பெட்டியை மூடின உடனேயே திரும்பவும் பகல் வந்துருச்சு. அப்போ இது ஒரு அதிசயமான நிகழ்வு, இந்த கல்லில் தான் ஏதோ ஒரு அதிசயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பத்திரமா வச்சுருக்கிறேன் அப்படின்னு. உடனே இது அரசன் செக் பண்ணி பார்த்தான். திரும்ப அரசன் பெட்டியை திறக்கவும் பகல் டக்குன்னு இரவாக மாறிடுச்சு. சரின்ட்டு பெட்டியை க்ளோஸ் பண்ணி வைக்கும் போது திரும்ப பகலாக இரவு முடிஞ்சு பகலாக மாறிடுச்சு. உடனே பகலாக மாறிடுச்சு. சரி, இது உண்மையிலேயே இது ஒரு அதிசயமான நிகழ்வு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 1000 பொற்காசுகளை கொடுத்து வழி அனுப்புனாங்க. அடுத்து இன்னொருவர் வந்தார், ஒரு வியாபாரி வந்தார். அதாவது ரத்னாகரன் அப்படிங்கிற ஒரு வியாபாரி வந்திருந்தார். அவர் சொன்னார், மன்னனை வணங்கிட்டு, மன்னா நான் ஒரு அதிசய நிகழ்வை பார்த்தேன். என்னென்னா, நான் எங்கள் தோட்டத்தில் உலாவிக்கிட்டு இருக்கும்போது வானத்தில் ஒரு அதிசயமான நிகழ்வை பார்த்தேன். அதில் சிறகுகள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு குதிரை வானத்தில் பறந்துச்சு. அதில் அந்த குதிரை மேலே ஒரு கந்தர்வ தம்பதி அமர்ந்திருந்தாங்க. அதை பார்த்துட்டு நிற்கும்போது அந்த அந்த உள்ள பெண்ணோட தலையிலிருந்து ஒரு பூ என்னோடய தோட்டத்தில் விழுந்துருச்சு. அது விழுந்ததுலேருந்து அவ்வளோ ஒரு நறுமணம், தோட்டம் பூரா அவ்வளோ ஒரு நறுமணம். சரி, ரொம்ப வாசனையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை கொண்டு போய் என்னோடய பூஜை அறையில் வச்சு எங்கள் வீடு ஃபுல்லாக அவ்வளோ மணமாக இருக்குது. எவ்வளோ நாளாகி அந்த பூ வாடவும் இல்லை, அதோட நறுமணம் குறையவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு அந்த பூவை திறந்து மன்னர்கிட்ட காமிக்கிறான். மன்னர் அதை பார்த்துட்டு திறந்த உடனே பயங்கர ஒரு வாசனை, எல்லாருக்கும் சபை ஃபுல்லாகவே நல்ல ஒரு வாசனை. உண்மையிலே இது கந்தர்வ லோகத்து பூ தான், இது ஒரு அதிசயமான பூ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு முத்து மாலை பரிசாக கொடுக்குறாங்க. இப்படி அடுத்து இன்னொருத்தர் வராரு, கோபால் சர்மா அப்படின்னு ஒரு பண்டிதர் வராரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கோபால் சர்மா அரசரை பார்த்து சொல்கிறாரு, எங்கிட்ட ஒரு நாணயம் இருக்குது. அந்த நாணயத்தை நம்ம கையில் எடுத்தோன்னா நம்மளோட பழைய நினைவுகளெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும், பழைய கால நினைவுகளெல்லாம் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட கொடுக்குறாரு. அரசர் அந்த நாணயத்தை கையில் வாங்கவே பழைய நினைவுகளெல்லாம் ஞாபகத்து வந்துச்சு. உடனே அவருக்கு ஒரு மாலையை தங்க மாலை பரிசாக கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அடுத்து யார் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சிவதாஸ் அப்படிங்கிற ஒரு இளைஞன் வர்றான். அவன் மன்னரை வணங்கிட்டு சொல்கிறான், அரசே நான் நம்மளோட பிரதான வாசல் வழியாக நம்மளோட தர்பாருக்கு வரல அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நீ எந்த வாசல் வழியாக நீ உள்ளே வந்த அப்படிங்கவும், நான் லஞ்ச வாயில் வழியாக உள்ளே வந்தேன் அப்படின்னு. லஞ்ச வாயில், அப்படி ஒரு வாயில் நம்ம இதில் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் இந்த சபையை கூட்டி வினோதமான நிகழ்வுகளை சொல்கிறவங்களுக்கு பரிசு கொடுக்குறோன்னு அறிவித்த உடனேயே நம்ம பிரதான வாயிலில் உள்ள அந்த காவலர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளே வர ஒவ்வொருத்தருக்கும் 10 பொற்காசுகளை வாங்கிட்டு தான் லஞ்சமாக வாங்கிட்டு தான் உள்ளே அனுப்புனாங்க. இதுக்கு முன்னாடி வந்த அத்தனை பேருமே அந்த 10 பொற்காசுகளை கொடுத்து தான் உள்ளே வந்தாங்க. நானும் அந்த 10 பொற்காசை கொடுத்து தான் வந்ததுனால நான் லஞ்ச வாயில் வழியாக தான் உள்ளே வந்தேன். அப்போ லஞ்சம் கொடுத்து வந்ததுனால இதுக்கு இனிமேல் லஞ்ச வாயில்னு வைக்கலாம்ல, எதுக்கு பிரதான வாயில்னு நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்ன நம்மளோட இதில் இப்படி லஞ்சம் வாங்குறாங்களா, என்னால் நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அரசே, இதுதான் நம்ப முடியாத உண்மை. நீங்கள் கேட்டிங்க இல்லையா, இதுதான் உண்மையிலேயே நம்ப முடியாத உண்மை. நீங்கள் இங்கே இல்லாதப்போ இங்கே உள்ள முதல் மந்திரி, பிரதம மந்திரி, எல்லா அமைச்சர்களும் சேர்ந்து
நிறைய லஞ்சம் அதிகமாக வாங்க ஆரம்பித்தாங்க, நிறைய வரி வசூலித்தாங்க, எல்லாத்துக்கும் கட்டணம் வசூலித்தாங்க, மக்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே இல்லை, அந்த அளவுக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து லஞ்சம் தலைவிரிச்சாடுது, அப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமலே போயிருச்சு இல்லையா அப்படிங்கவும் அரசனுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு. முதல் மந்திரி பிரதம மந்திரி எல்லாம் தலை குனிஞ்சு அப்படியே நின்னாங்க. இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கா, எனக்கு இது தெரியவே இல்லையே, என்னோட நாட்டில் இப்படி ஒரு நிகழ்வா அப்படின்னு சொல்லிட்டு அரசன் வந்து ரொம்ப வெக்கப்பட்டு கஷ்டப்பட்டு, சரி இதுக்கு வந்து இவங்களையெல்லாம் நம்ம பதவியிலேருந்து நீக்கலாம், நீ இனிமேல் பிரதம மந்திரியா இரு நம்ம அரசவைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ப முடியாத எனக்கு இவ்வளோ நாள் நான் என்னோடய ராஜ்யம்தான் ரொம்ப சிறந்த ராஜ்யமாக இருக்குன்னு சொல்லி நான் நம்பிட்டு இருந்தேன், என் கண்ணை திறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கழுத்தில் அந்த வைர மாலையை வந்து பரிசாக கொடுத்து அவனை வந்து பிரதான மந்திரியாகவும் அறிவித்தார். இப்போ வந்து வேதாள வந்து 3 பேரும் இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு கதையை நிறுத்திடுச்சு. கதையை நிறுத்திட்டு விக்ரமட்ட வந்து கேள்வி கேட்குது. விக்ரமா, இப்போ வந்து நீ பதில் சொல்லு. அரசன் வந்து என்ன அறிவிச்சான், வினோதமான நிகழ்வுகளை வந்து தக்க சான்றுடன் கொண்டு வந்தால் பரிசு கொடுக்குறேன்னு சொன்னான். அந்த மாதிரி அவங்க 3 பேரும், இவன் வந்து கோபி ஒரு கருங்கல்ல கொண்டு வந்தால் அது ஒரு அதிசயமான நிகழ்வு தான். கந்தர்வ பூ அதை விட ஆச்சரியமான ஒன்று, அந்த நாணயமும் அதிசயமான நிகழ்வு தான். இது எல்லாமே